3ஆம் இடத்துல செவ்வாய் போய் உட்கார்றது என்னன்னா முயற்சிகளை பலிக்கக்கூடிய தன்மை, நீங்களே ஒரு கடுமையாக முயற்சிகளை செய்யக்கூடிய அமைப்பு. மேசராசிக்காரங்க யாரும் அப்படி ஒன்றும் பெருசாக பயப்படுற அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் இல்லை. வேற பண வாரங்கள் எப்படி இருக்கும்? ராசிநாதன் 2ஆம் இடத்துல மிகுந்த சுபராகன குருவோடு சேர்ந்திருக்கிறார். மிகப்பெரிய அளவில் நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. பண வாரத்தில் எந்த விதத்திலையும் தடைகள் இல்லை. குறிப்பாக கணினி துறையில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் டெக்ஸ்டைல்ஸ் சார்ந்த துறைகள் அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், அரசு ஊழியர்கள் எல்லாருக்குமே பெரிய நன்மைகள். காதல் பண்ணித்தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு காதலராக யார் வருவார், காதலியாக யார் வருவார் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய தன்மைகள் எல்லாமே இந்த மாதத்தில் பெரிய அளவில் அறிமுகம் ஆகக்கூடிய IBN பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது கொஞ்சம் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய 2026 ஆகஸ்ட் மாதம் எப்படியான ஒரு நல்ல பலன்களை தரும்? 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா ராசிக்காரர்களும் நல்லா இருந்துறதில்ல, அதே நேரத்தில் எல்லா ராசிக்காரர்களும் நல்லா இல்லாமையும் போயிடுறது இல்லையா? சாதக பாதகங்கள் என்பது அவரவர்களுக்கு ஏற்ற இறக்கங்களோடு, வாழ்க்கை என்பதே சக்கரம் என்பதன் அடிப்படையில் ஏற்ற இறக்கங்களோடு அப்படியே ஒரு மாதிரியாக இருந்து கொண்டு வருகிறது என்பதுதான் உண்மை. ஐயா, 2026 ஆகஸ்ட் மாதம் ஏதாவது ஒரு முக்கியமான பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு சொன்னால், அந்த மாதத்துடைய முதல் வாரத்திலேயே ஆகஸ்ட் 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சம் என்கின்ற ஒரு பலவீன நிலையை அடைகிறார். சுக்கிரன் இப்ப இருக்கின்ற சிம்ம வீட்டை விட்டு கன்னி வீட்டிற்கு மாறுகிறார். நீச்சம் என்கின்ற ஒரு பலவீன நிலைமை அடைகிறார். அப்படியே 30 நாட்களும் அவர் நீச்சம் என்கின்ற ஒரு நிலைமையில தான் இருப்பார். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 1.5 மாதங்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய செவ்வாய் தற்போது இருக்கக்கூடிய ரிஷப வீட்டை விட்டு மிதுன வீட்டிற்கு மாறுகிறார். அவர் ஒரு மாதம் முழுவதும் 45 நாட்களுக்கு அவருடைய மாற்றங்கள் இருக்கும். ஆக அவர் செவ்வாய் இப்போது மிதுன வீட்டிற்கு இந்த மாதத்தின் முதல் 2ஆம் தேதியே மாறுவதும், முதல் வாரத்தில் 5ஆம் தேதி போலவே புதன் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சி நிலையிலிருந்து அப்படியே கடக வீட்டிற்கு மாறி சுபத்துவம் என்ற உச்ச குருவோடு சேர்வதும் இந்த மாதத்துடைய மிக முக்கியமான 3 பயிற்சிகள். ஏன்னா அந்த பயிற்சிகள் கிரகங்கள் எப்படி பெயர்கின்றது, எந்தெந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த மாத பயிற்சி சொல்லப்படுகிறது. வருட பயிற்சியை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு சனி ராகு கேதுக்களின் அடிப்படையில் தான் வருடாந்திர பயிற்சிகள் சொல்லப்படுகிறது. இந்த வருடாந்திர பயிற்சிகளுடைய அமைப்பு, அதாவது வருட கிரகங்களுடைய இயக்கம் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படியே தான் இருக்கு. சனி இடத்திலே தான் இருப்பார். இருக்கிற இடத்திலேயே குரு அதே இடத்துல இருக்கிறார். ராகு கேதுக்கள் அதே இடத்துல இருக்க, இந்த மாத கிரகங்கள்ல புதன் செவ்வாய் சுக்கிரன் 3, மற்றபடி சூரியன் எப்பவுமே மாறுற கிரகம் தானே. மாதத்தின் 15ஆம் நாள் சூரியன் ஆட்சி பெற்ற நிலைமைக்கு வருகிறார். ஏன்னா அவர் தமிழ் மாதத்தன்னைக்கு தான் மாறுவார். அப்ப சூரியன் 15ஆம் தேதிக்கு பிறகு சிம்மத்திற்கு மாறுவது. ஆக 4 கிரகங்களும் இந்த மாத அமைப்புகள்ல மாறத்தான் செய்யறாங்க. இதனால ஏதாவது ஒரு நல்லது கெட்டது இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே மாதாந்திர பயிற்சிகள் உங்களுடைய கோச்சார அமைப்பில் சொல்லப்படுகின்றன. உங்களுடைய பிறந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு யூனிக், ஒரு தனித்துவமானது. பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உள்ள தசாபுக்தி அமைப்புகள் சம்பவங்களை தீர்மானிக்கின்றன. உங்களுக்கு 1, 5, 9, 4, 7, 10 சொல்லப்படக்கூடிய கேந்திர கோணங்களின் அடிப்படையில் நடக்கக்கூடிய அருமையான சுபத்துவமான தசாபுக்தி அமைப்புகள் நடந்தால் நல்ல விதமான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதற்கு மாறா 6, 8ன்னு சொல்லுவோம். இந்த 6, 8, 12ன்னு சொல்லப்படக்கூடிய அவயோகர்களோ அல்லது பாபத்துவமான தசாபுக்தி அமைப்புகளோ நடந்து கொண்டிருக்கும் பொழுது மாசம் என்னங்க நீங்க பாட்டில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீங்க, எனக்கு எப்பவுமே நல்லது நடக்க மாட்டேங்குதுங்க, 1 வருஷமா கஷ்டப்படுறேன், 2 வருஷமா கஷ்டப்படுறேன், 5 வருஷமா கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு நீங்கள் இந்த மாதாந்திர பயிற்சியுடைய பலன்களை அனுபவிக்காமல் அப்படியே பிறந்த கோச்சார அமைப்பில் அடிப்படையில் நடக்கக்கூடிய கெட்ட தீய சாதகமற்ற பலன்களை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களாக இருப்பீங்க. இதைத்தான் நான் அடிக்கடி சொல்வேன். வண்டிக்கு 2 சக்கரம் மாதிரி, ஒரு வண்டி இருக்கு, கார் இருக்கு, 2 பக்கமும் சக்கரம் இருக்கு. அடா ஐயா, 2 வீலர் இருக்கு, அது கூட சிங்கிள் வீலர் கிடையாது. ஒரு ஸ்கூட்டராக இருந்தாலும் ஒரு பைக்காக இருந்தாலும் முன்னாடி ஒரு சக்கரம், பின்னாடி ஒரு சக்கரம் இருக்கு. ஆக எல்லாவற்றிற்கும் இணை என்கின்ற ஒரு அமைப்பு இருப்பதைப் போல கோச்சார பலன்கள் என்பது ஒரு 30% ஒரு தனி மனிதனுடைய பலன்களை தீர்மானிக்கும். ஆனால் 70% அவருடைய பிறந்த ஜாதக அமைப்புல என்னென்ன பலன்கள் இருக்கு அதுபடிதான் அது நடக்கும். ஆக இரண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுடைய துல்லியமான பலன்களை கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம்.
இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு சாதக பாதகங்கள் 2026 ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்திற்கு செவ்வாய் மாறுவது என்பது ஒரு அளவுக்கு நல்ல விதமான ஒன்று. கோச்சார ரீதியில் 3, 6, 10, 11 குறிப்பாக 3, 6, 11ஆம் இடங்களில் சனி செவ்வாய் போன்ற பாவர்கள் இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார்கள் என்று ஒருமித்த கருத்தில் மூலநூல்கள் எல்லாம் சொல்லுது. 3ஆம் இடத்துல செவ்வாய் போய் உட்கார்றது என்னன்னா, முயற்சிகளை பலிக்கக்கூடிய தன்மை, நீங்களே ஒரு கடுமையாக முயற்சிகளை செய்யக்கூடிய அமைப்பு. மேஷராசிக்காரங்க யாரும் அப்படி ஒன்றும் பெருசாக பயப்படுற அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் இல்லை. 7.5 சனி நடந்தாலும் விரைய சனி நடந்துக்கிட்டு இருக்கு. செலவுகளை குறிக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் செலவு பண்ணாமல் எதையும் வாங்க முடியாது இல்லையா? ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு காடு வாங்குகிறோம், ஒரு நிலம் வாங்குகிறோம். வீடெல்லாம் எனக்கு வாங்க முடியலையா? வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குகிறோம், டிவி வாங்குகிறோம், ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், எதாக இருந்தாலும் காசு பணம் செலவு பண்ணித்தான் வாங்கணும் இல்லையா? ஆக நற்பொருள் சேர்க்கை என்று சொல்லப்படக்கூடிய செலவு பண்ணக்கூடிய 12ஆம் இடத்தில் விரைய சனியாக சனி பகவான் இருந்தாலும் கூட அவரை உச்சகுரு பார்க்கின்ற காரணத்தினால செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்றாற் போல பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கு. முயற்சிகள் பண்ணுவீங்க, அந்த முயற்சிகள் நல்ல விதமாக முடியக்கூடிய தன்மைகள் உண்டு. வேலையில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மன அழுத்தம், பணி அழுத்தம் எல்லாமே பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். இந்த மாதத்துடைய சிறப்பான செய்தி என்னன்னா, விரையச்சனியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சனியை மாதம் முழுவதும் குரு சுக்கிரன் 2 பேரும் பார்க்கறது தான். அதனால பெரிய அளவுள்ள கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. வெட்டி அலைச்சல்னு சொல்லப்படக்கூடிய போன மாதம் வரைக்குமே அப்படி இருந்ததுங்க, இப்படி இருந்ததுங்க, அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், ஒரு இடத்துக்கு போனேன் சரியாக வரல, இத்தனை கிலோமீட்டர் தள்ளி வந்தும் அவரை பிடிக்க முடியல, பார்க்க முடியல, அல்லது போன காரியம் ஃப்ளாப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இனிமேல் குரு சுக்கிர பார்வையில் சனி இருக்கிறதுனால பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அருமையான அமைப்புங்க இப்போது அமைப்பு. 5ஆம் அதிபதியாகிய சூரியன் 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சூரிய குரு சேர்க்கை 4ஆம் வீட்டில் இருக்கிறது அரசு சார்ந்த உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு, எளிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மகளிர் உதவித்தொகை, பெண்களுக்கே உரிய ஒரு நல்ல அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது ஆண்களுக்கு பட்டாக்கள் போன்றவைகள், அல்லது அரசாங்க வீடு அனுமதி, அல்லது ஏதான ஒரு விதத்தில் நான் கவர்மெண்ட்டால் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதில் லைசன்ஸ் வேணும், இதுக்காக நான் அலையிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அரசு அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. வியாபாரம் நல்லா இருக்கும். 10ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை இருக்கு. தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும். அதுல எந்த விதமான குறைகளும் சொல்றதற்கு ஒன்றுமில்லை. 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்ச நிலைமையில் இருந்தாலும் கூட குடும்பத்தில் கூட கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, சிலருக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த வருடத்தின் இறுதியிலேயே திருமணம் நடக்கக்கூடியதற்கான அமைப்புகள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதனுக்கு வீடு கொடுத்தவனும் வலுவாக சுபத்தன்மையோடு இருக்கின்ற இந்த அமைப்பு 7.5 சனியை குருவும் சுக்கிரனும் வலுத்து பார்ப்பதால் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க 2026 ஆகஸ்ட் மாதம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. ராசிநாதன் நீச்சத்தில் அடைஞ்சாலும் கூட ராசிநாதன் சனியை சுபத்துவப்படுத்துகிறார். இன்னொரு யோக கிரகமான புதன் குருவின் இணைவில் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கிறார். பொதுவாகவே ராசிநாதன் பலவீனம் அடைகிறது கொஞ்சம் எல்லாத்துலேயும் தயக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது இப்போது இந்த மாதம் முழுவதும் இருக்கும். பாம்பா கயிறான்னு கொஞ்சம் டவுட் படுவீங்க. ராத்திரியில் காட்டுக்குள்ளே அப்படி போகிறவருக்கு ரோட்டுக்கு குறுக்க அப்படியே பாம்பு மாதிரி ஒன்று கிடந்ததான். ஆனால் அது அசையாமல் நெளியாமல் கிடந்ததான். அசைஞ்சுக்கிட்டே நெளிஞ்சுக்கிட்டு அப்படி போனா தானே அது பாம்புன்னு கன்ஃபார்ம் பண்ணி அது போன வரைக்கும் அப்படி இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒன்று அதை அடிக்கணும், இல்லைன்னா எகிரி குதிச்சு தாண்டி போகணும். அதை மிதிக்க முடியாது. ஆனா அசையாம கிடக்குதுன்னா கயிறுன்னு நினைக்கிறதா, மிதிச்சா ஒன்றும் பண்ணாதா, மிதிச்சவன கடிச்சிருமா அப்படின்ட்டு பாம்பா கயிறான கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க. ஆக பாம்பா கயிறான்னு பார்க்க முடியாத அளவிற்கு இந்த மாசம் ராசிநாதன் நீச்சத்தை அடைஞ்சதுனால இருக்கும். ராசிநாதன் நீச்சத்தை அடைகிறது முயற்சிகளில் டல்லடிக்கக்கூடிய தன்மை. ஆனால் நல்ல வேலையை அவர் எப்பவுமே 5ஆம் இடத்துல தான் நீச்சத்தை அடைவார். சனி சுபத்துவமாகின்ற காரணத்தினால பண விஷயங்கள்ல கெடுதல்கள் எதுவுமே இருக்காது. லாபங்கள் வரும், வெற்றிகள் வரும். குறிப்பாக கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்கள், படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள், கணக்கு அக்கவுண்ட் போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. மாதம் முழுவதும் 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியுமான செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் கணவன் மனைவி உறவுகள் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். மனைவிக்கு வேலை கிடைக்கலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே மனைவியின் மூலமான பொருளாதார முன்னேற்றம்
முன்னேற்றங்கள், மனைவிக்கு வேலை கிடைக்கிறது, அல்லது ஏற்கனவே மனைவிக்கு இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள், இது அப்படியே பெண்களுக்கும் சொல்லலாம். கணவருடைய பொருளாதார நிலைமைகள் நன்றாக இல்லையே நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே 2ஆம் இடத்துல செவ்வாய் வருகின்ற காரணத்தினால இந்த மாதத்துல அந்த குறைகள் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி எல்லாருமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கிறாங்க. ஆக பிள்ளைகளால இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மைகள் இந்த மாதத்திலிருந்து ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே செயல்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நீச்சம் அடைந்தாலும் புதன், சனி போன்றவைகள் மிகப்பெரிய அளவில் சுபத்துவமாக இருக்கின்றதுனால புதன் மாதத்தின் 5ஆம் தேதிக்கு பிறகு குருவோடு சேருகிறார். சனி, குரு, சுக்கிரன் 2 பேர்னாலையும் பார்க்கப்படுகிறார். இந்த அமைப்பு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. அதிலும் குறிப்பாக கணினி துறையில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் டெக்ஸ்டைல்ஸ் சார்ந்த துறைகள் அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், அரசு ஊழியர்கள் எல்லாருக்குமே பெரிய நன்மைகள், ப்ரொமோஷனு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ரிஷபத்திற்கு சற்று தாமதமானாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம். மிதுனம். மிதனராசிக்காரர்களுக்கு கோபம் வர்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். மாதம் முழுவதும் செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கிறார். ராசியில் செவ்வாய் இருந்தால் ஸ்பீடு இருக்கும், அதே நேரத்தில் கோபம் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. நம்ம ஸ்பீடுக்கு இவர் ஒத்து வர மாட்டலையே, நம்ம ஒரு மாதிரி ஸ்பீடாக போகிறோம், கூட வர்றவர் இதை பண்ணல அதை பண்ணலன்னு சொல்லிட்டு மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. வேற பண வாரங்கள் எப்படி இருக்கும்? ராசிநாதன் 2ஆம் இடத்துல மிகுந்த சுபராகன குருவோடு சேர்ந்திருக்கிறார். மிகப்பெரிய அளவில் நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. பண வாரத்தில் எந்த விதத்திலையும் தடைகள் இல்லை. தொழில் முனைவோர்களுக்கு லாபங்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே பணப்பற்றாக்குறை தீரக்கூடிய அமைப்பு. எல்லா லெவல்லையும் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் அமைதி, நிம்மதி. புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு பெரிய அளவில் அந்த தாம்பத்திய அமைப்புகளில் பெரிய அளவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு இந்த வருடமே திருமணம் நடப்பதற்கான உறுதி அமைப்புகள், இறுதி அமைப்புகள் இந்த மாதம் ஏற்படக்கூடிய உண்மையிலே நல்ல மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் அதிபதியான சூரியன் 3ஆம் வீட்டிற்கே போகிறார். அந்த நேரத்தில் ஆகஸ்ட் மாதம் பிற்பகுதிக்கு பிறகு நல்ல அறிமுகங்கள், தம்பி தங்கைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. தங்கச்சியை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது, தம்பியை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு. புதிய நண்பர்கள் உருவாகுதல், பங்காளிகள், கூட்டு தொழில் போன்ற அமைப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கும். சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரே, நீச்சம் அடைஞ்சாலும் கூட பரவாயில்ல, சனி சுக்கிர தொடர்புகள் ஏற்படுவது பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரனுடைய நிலை கேந்திரத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சுக்கிரன் நீச்சத்தை அடைவது கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துறது இல்லை. ஆனாலும் சில இடங்கள்ல அதிகமான வெட்டி அலைச்சல்கள் இருக்கும். சாப்பாடை கட்டி எடுத்துட்டு போனா கூட மத்தியானத்துல இல்லை, சாயந்தரம் வரைக்குமே மத்தியான சாப்பாடை சாப்பிட முடியாத நிலைமைகள் இருக்கும். சில இடங்கள்ல பயணத்தினால ஏமாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதாவது இவரை பார்க்க வந்தோம், டக்குன்னு இவரை பார்க்க முடியாம போச்சுன்ற மாதிரியான விஷயங்கள். அதை தவிர்த்து வேற கெடுதல்கள் எதுவும் இருக்காது. பெண்வழி உறவுகளால இதுவரைக்கும் இருந்து வந்த சப்போர்ட் இப்போ இருக்காது. சித்தி, பெரியம்மா, அத்தைமார்கள் போன்றவர்கள் இந்த மாசத்துல ஏதாவது ஒரு வகையில் நமக்கு செலவு வைக்கக்கூடிய தன்மை, அல்லது அவர்களோடு கொஞ்சம் முறைத்து கொள்ளக்கூடிய அல்லது விரோதித்துக் கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கின்றதுனால பெண்வழி உறவுகள் ஆண்களாலும், ஆண்வழி உறவுகள் பெண்களாலும் கொஞ்சம் கவனமோடு கையாளப்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார், 2ஆம் வீட்டில் வலுவாக இருக்கிறார். வாக்கு புலிதம் கண்டிப்பாக ஏற்படும். கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய நல்ல மாதங்க அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த 2026 ஆகஸ்ட் மாதம். கடகம். கடகராசிக்காரர்களுக்கு உன்னதமான மாதமாக இந்த மாதம் அமையும். மாதத்தின் ஆரம்பத்திலேயே முதல் 15 நாட்களுக்கு சூரியனும் குருவும் சேர்ந்திருப்பது சிறப்பு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. 9ஆம் இடத்துல உட்கார்ந்து அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தது, அப்பாவுடைய கருத்து வேறுபாடுகள், அப்பாவோட சேர்ந்து கொஞ்சம் சண்டை சச்சரவுகளாக இருந்தது, சொந்த ஊருக்கு போக முடியாமல் இருந்தது, எல்லாமே இந்த மாசத்திலிருந்து அப்படியே தீருதுங்க. 9ஆம் இடத்தை இப்போது குருவும் சுக்கிரனும் வலுத்து பார்க்கின்ற காரணத்தினால் கடந்த காலத்தில் எந்தெந்த பாக்கியங்களை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் இருந்ததோ அந்த பாக்கியங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அரபு நாடுகளில் இருந்து திரும்பி வந்துடணும்னு எண்ணத்தில் இருந்தவர்கள், 50 வயசாச்சு, 55 வயசாச்சு, சிங்கப்பூரில் இருக்கிறேன், மலேசியாவில் இருக்கிறேன், கத்தாரில் இருக்கிறேன், குவைத்தில் இருக்கிறேன், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, குடும்பத்தோடு சேர்ந்து கடைசி காலத்தில் கொஞ்ச நாளாவது இருக்க வேண்டாமா, பிள்ளைகளை பார்க்க வேண்டாமா, பொண்டாட்டி கணவனை பார்க்க வேண்டாமான்ற மாதிரியாக ஏதோ ஒரு விதத்தில் சொந்த ஊரை விட்டு வெகு தொலைவு இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்திலேயே ஊருக்கு திரும்பி வந்தலான்ற அதற்கான அனுமதிகளை பெறக்கூடிய அமைப்பு.
அமைப்பு, அதற்கான மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 8ஆம் இடத்துல இருக்கின்ற ராகுவின் தயவுனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் நண்பர்களை நம்ப தேவையில்லாத அமைப்புகள் இப்போது உண்டு. அதிலும் குறிப்பாக அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக செலவுகள் இருக்கும். தேவையற்ற பழக்க வழக்கங்கள் வந்து ஒட்டக்கூடிய அமைப்பு இருப்பதால் நண்பர்களை கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் அமைதி கண்டிப்பாக உண்டு. மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 2ஆம் இடத்திலே வர்றதுனால கடன் தொல்லைகள் கண்டிப்பாக கட்டுக்குள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். 2 மாசமா வாடகை கொடுக்கலங்க, 2 மாசமா இஎம்ஐ கட்டலங்க, வருமானம் போன 2 மாசமா நல்லா இல்லைங்கன்னு சொல்றவங்க எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக இஎம்ஐ கட்டக்கூடிய அளவிற்கு, வாடகை பாக்கியை நிவர்த்திக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தின் முழுவதுமே பரவலாக இருக்கக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக உண்டு. 4ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியுமான சுக்கிரன் 3ஆம் இடத்துல நீச்சத்தை அடைகிறார். பொதுவாக சுக்கிரன் 3ஆம் இடத்துல நீச்சம் அடையக்கூடாது. 3, 6, 7, 10 ஆகிய இடங்கள்ல பெரிய அளவில் நல்ல நன்மைகளை சுக்கிரன் தரமாட்டார் என்றாலும் கூட உங்களுடைய ராசிக்கு ஓரளவிற்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் நீச்சம் அடைவது பெரிய அளவில் துன்பங்கள் துயரங்களை கொடுக்கவே கொடுக்காது. டெலிவரி அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்டோ ஓட்டக்கூடியவர்கள், டெலிவரி செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள், டாக்ஸி ஓட்டுறேன், ஒரே ஒரு வண்டியை வச்சிருக்கிறேன், அதை வச்சு பழிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்தில் நல்ல வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒற்றை வண்டிக்கு பதிலாக, ஒற்றை மிஷினுக்கு பதிலாக, ஒரே ஒரு அமைப்பிற்கு பதிலாக இரட்டிப்பு வருமானங்கள் வரக்கூடிய 2 தொழில் அமைப்புகளை விரிவாக்கம் செய்யக்கூடிய, வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய அருமையான யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க. ஆகஸ்ட் மாதம் எல்லோருக்குமே கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும். சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். முதல் 15 நாட்களை தவிர்த்து ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு நல்ல தன்மைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. என்னங்கய்யா மாற்றம்? உங்களுடைய ராசிநாதன் இப்போது 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 15 நாட்களுக்கு பிறகு அவர் அப்படியே ராசிக்கு மாறக்கூடியது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே எதிலும் நன்மை, எதிலும் வெற்றி என்கின்ற அமைப்பு இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உண்மையை சொல்லப்போனால் பூர நட்சத்திரக்காரங்க இப்போது கொஞ்சம் நல்லா இல்லை. ஒரு 2-2.5 மாசமாவே பூர நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரத்தின் மேலேயே சனி போவதால் ஏதோ ஒரு வகையில் எதையோ இழந்தார் போல, யாரிடமோ சண்டை போட்டார் போல, அல்லது நம்ம தகுதிக்கேற்ற சில விஷயங்கள் நடக்காததை போல, வியாபார பெருமக்களுக்கு முன்னேற்றம் இருக்காததை போல, தொழில் முனைவோர்களுக்கு லாபம் வராததை போல ஒரு அமைப்பு இப்போது அட்டமத்து சனியின் விளைவினால நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான எண்ணங்கள், இந்த மாதிரியான விளைவுகள் எல்லாமே அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மக நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. எதையும் சமாளிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். மாதத்தின் முதல் 15 நாட்கள் அடிக்கடி பயணங்கள் போக வேண்டியிருக்கும். 12ஆம் இடத்துல சூரியன் இருந்து குரு இருக்கிறதுனால கிழக்கு திசை நாடுகள், வடகிழக்கு நாடுகள், வடகிழக்கு மாநிலங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கண்டிப்பாக உண்டு. அதன் மூலமாக நன்மைகளும் நிச்சயமாக இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு மதிப்பு மரியாதை போனதாக உணர்ந்தவர்களுக்கு திரும்ப அது கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இந்த இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டேன், அந்த இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டேன், சொன்ன மாதிரி நடந்துக்க முடியல, அல்லது இந்த நண்பரை நம்பினேன், அவரை நம்பினேன், வேலைக்காரரை நம்பினேன், கணவனை நம்பினேன், பொண்டாட்டியை நம்பினேன், இந்த மாதிரியாக மற்றவரை நம்பி அதன் மூலமாக ஒரு தங்களுடைய சொந்த பேரமைப்புகளை கெடுத்து கொண்டவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சரியாக படிக்காத மாணவர்கள், அல்லது வேலை சரியாக கிடைக்காத இளைய பருவத்தினர், குடும்பம் சரியாக அமையாத கணவன் மனைவி தம்பதியினர் எல்லாருக்குமே இந்த மாசத்திலிருந்து கொஞ்சம் ரெகுலரேஷன் சொல்லப்படக்கூடிய வாழ்க்கையில இயல்பாக நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சரியாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு அட்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கு. மாதாந்திர பலன்களை விட அந்த சனி 8இல் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் உங்களை இப்போது பாதித்து கொண்டிருக்கிறது. ஆயினும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு இந்த மாசம் மட்டும் ஒரு பெரிய விசேஷமா குரு சுக்கிர தொடர்புகள் 2 பேருமே அவரை பார்க்கறதுனால அட்டமத்து சனி கொஞ்சம் கட்டுக்குள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. கவலைப்படாதீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் வந்து விட்டது என்பதை நீங்களே உணரக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த 2026 ஆகஸ்ட் மாதம். கன்னி.
கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். உங்களுடைய யோகாதிபதியான சுக்கிரன் நீச்சத்தை இந்த மாதம் முழுவதும் அடைகிறார். சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் கூட அவர் ராசியில் தான் இருப்பார். ராசி சுபத்துவத்தை அடைகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குருவும் சுக்கிரனும் பார்ப்பதால் 7ஆம் பாவகம்னு சொல்லப்படக்கூடிய நண்பர்கள், கூட்டாளி, காதலன், காதலி, கணவன், மனைவி அமைப்புகள் இந்த மாதத்தில் பெரிய அளவில் கன்னிராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல 5 நாட்கள் மட்டும் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் அதன் பிறகு 11ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். லாபஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறதுனால வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. எதில் வெற்றி கிடைக்கணும்னு அவங்கவுங்க தசாபுத்தி அமைப்புகளுக்கு ஏற்ப, ஜாதக அமைப்புக்கு ஏற்ப நினைக்கிறீங்களோ, காதல்ல வெற்றி, ஆணை வெற்றி, பெண்ணை வெற்றி, அரசு வேலை கிடைப்பதில் வெற்றி, இன்டர்வியூக்கு போறதுல வெற்றி, வியாபாரத்தில் வெற்றி, தொழிலில் வெற்றி, உடம்புல வெற்றி, ஆரோக்கியம். உடம்பு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அதை பார்க்குது, இதை பார்க்க முடியல, இதை பார்க்க முடியல, அதை பார்க்க முடியல நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கடன் இல்லாத, நோய் இல்லாத நல்ல அமைப்புகள் வரக்கூடிய. கடன் இல்லாதனா இந்த மாசமே கடனை அடைச்சிட முடியுமா? இல்லைங்க. வருமானம் ஓரளவுக்கு வரும், அதில் தைரியம் பிறக்கும், கடனை அடைத்து விட முடியுமாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். 11ஆம் இடத்துல சூரியன் புதன் குரு சேர்க்கை ஏற்படுகிறதுனால நோயை வெல்ல முடியும், கடனை வெல்ல முடியும், எதிர்ப்பை வெல்ல முடியும். அத்தனை பேருக்குமே நல்லவைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. இது வயதிற்கேற்றார் போல நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இளைஞர்களுக்கு லட்சியங்கள் உறுதியாகக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். இங்கே போகணும், அங்கே போகணும், இந்த நாட்டுக்கு போகணும், அந்த நாட்டுக்கு போகணும், இந்த படிப்பு படிக்கணும், அந்த படிப்பு படிக்கணும்னு சொல்லிட்டு கல்வி சார்ந்த, தொழில் சார்ந்த, வேலை சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. நட்புகளுக்கிடையே இருந்து வந்த ஒரு கசப்புகள் எல்லாம் அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் ஆரம்பிக்குது. மிக குறிப்பாக கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அது சார்ந்த சில சாதகமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு பிள்ளைகளிடமிருந்து வரக்கூடிய தகவல்கள், தூர இடங்களில் இருக்கிறவங்களுக்கு, வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை என பெரும்பகுதி 90% 2026 ஆகஸ்ட் மாதம் பெரிய அளவில் கன்னிராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்ற வகையில் நன்மைகளை மட்டுமே கூடுதலாக கொடுக்கக்கூடிய சுப மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஆகஸ்ட் மாதம். துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சத்தை அடைகிறார். 12ஆம் இடத்துல மறைகிறார். அவருக்கு 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது. ஆனால் 12ஆம் இடத்துல அவர் நீச்சத்தை அடைகிறார். அப்போ இந்த நீச்சம் அப்படிங்கிற போது கொஞ்சம் குழப்பங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆனாலும் என்ன ஒன்றுன்னா, மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பில் இருக்கிறனால துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. ராசிநாதனே 12 இருக்கிறனால அதிகமான விரயங்கள், அதிகமான பயணங்கள், செலவுகள் இதெல்லாம் இருக்கும். வீண் செலவுகள், விரயம்னாலே வீண் செலவுகள் தான். சிலருக்கு மருத்துவ செலவுகள், மருத்துவ பரிசோதனை போன்ற அமைப்புகள் உண்டு. சிலருக்கு மங்கள விஷயங்கள், வீட்டில் மங்கள விஷயம், பிள்ளைக்கு இதை வாங்கி கொடுத்தேன், புருஷனுக்கு இதை வாங்கி கொடுத்தேன், பொண்டாட்டிக்கு இதை வாங்கி கொடுத்தேன், இவருக்கு இதை வாங்கி கொடுத்தேன், அதை வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சுப நிகழ்வுகள், பிறர் ஆசைப்பட்டு கேட்ட ஒன்றை வாங்கி கொடுத்து என்னுடைய சேமிப்பு, கையிருப்பு கரைஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதத்தில் மாற்றங்கள் இருக்கும். தொழில் மாற்றம் இருக்கும், வேலை மாற்றம் இருக்கும். வேலை போனாலும் கவலைப்படாதீங்க, அதோட நல்ல வேலை கிடைக்கும். வீடு மாற்றம் இருக்கும், தொழில் இட மாற்றம் இருக்கும். வியாபாரத்தையே மாற்றலாமா அப்படி இப்படின்னு யோசனை பண்ணுவீங்க. எந்த ஒரு மாற்றமும் முன்னேற்றத்தை தான் குறிக்கும் என்கின்ற காரணத்தினால் பெரிய அளவில் சுமைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. இந்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி, 6ஆம் இடத்திலிருந்து குரு பார்வையை மட்டும் பெற்ற சனி பகவான் இப்போது சுக்கிர பார்வையையும் பெறுகிறார். இப்போ 6ஆம் இடம் எதிர்ப்புகளை விலக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம். இதுவரைக்கும் எதிரியாக நினைத்தவர் கூட உங்களை நண்பனாக மாற்றிக்கொள்ள முயற்சிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இவர் கூட எப்பவுமே சண்டை போட்டு இப்படியே சண்டையிலே இருந்து என்னதான் நடக்குது, ஒன்றும் நடக்கலை, சண்டையிலே இருந்ததுனால என்ன ஆகிப்போச்சு, அதனால அவருக்கும் நஷ்டம், நமக்கும் நஷ்டம், இதுக்கு போய் என்னத்தை பண்ணுறது, அவர் கூட பேசாத நம்ம சேர்ந்து ஒரு மாதிரியாக இதை பண்ணோம்னா, சமரசமாகி போனோம்னா நல்லவைகள் நமக்கு கூடுதலாக நடக்குமே என்கின்ற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அனைத்து துலா ராசிக்காரர்களுக்கும் உண்டு. எந்த ஒரு நிலையிலுமே துலா ராசிக்காரர்களுக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்ற தன்மையில் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு யோக மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல பலன்கள் கூடுதலாக நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. துலா ராசிக்காரர்களுக்கு இப்போ பாசிட்டிவ் மைண்டு அதிகமாகவே இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்ற ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே எதையும் செய்யலாம் என்கின்ற நிலைமையில்
நிலையில தான் இந்த மாதம் இருக்கு. ஆனா என்ன, கொஞ்சம் ராசிநாதன் பலவீனமா இருக்கிறதுனால கொஞ்சம் தயக்கமும் ஒரு தடுமாற்றமும் உங்களுக்கு இருக்கும். ஆகவே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர்கள், நம்ம விட வயசுல மூத்தவங்க அல்லது நம்முடைய நலம் விரும்புபவர்கள் சொல்லக்கூடிய மனைவி, கணவன், நண்பர்கள், அவர்களுடைய கொஞ்சம் ஆலோசனையை இந்த மாசம் முக்கியமான விஷயங்கள்ல கேட்டு அதன்படி நடக்க வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே 2026 ஆகஸ்ட் மாதம். விருச்சிகம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். மாதம் முழுவதும் நீச்சமாக இருந்தாலும் 11ஆம் இடம் மிகப்பெரிய நல்ல இடம். உச்சகுரு ராசியை பார்த்து கொண்டிருப்பதும் 5ஆம் இடத்தோடு பஞ்சமஸ்தானத்தோடு, அதாவது அதிர்ஷ்டஸ்தானத்தோடு 2 சுபர்கள் சம்பந்தப்படுறதும் பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் 8இல் மறைகிறார். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியே இதுவரைக்கும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த செவ்வாய் 8ஆம் இடத்திற்கு மாறுவது என்பது கெடுதலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. உங்களுடைய 6ஆம் அதிபதியுமான செவ்வாய் இப்போது 8ஆம் இடத்தில் மாறுவதால் விபரீத ராஜயோகம்னு சொல்லப்படக்கூடிய எதிர்பாராத நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. 8ல் இருக்கக்கூடிய செவ்வாய் ஏதாவது ஒரு வகையில் இழந்து போன பணத்தை திரும்ப பெற வைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் கொடுப்பார். ஏற்கனவே வராமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்ற பண அமைப்புகளையும் வரவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு 8ல் இருக்கக்கூடிய செவ்வாயால் உண்டு. ஆனா என்ன ஒண்ணு, கொஞ்சம் பேச்சு அதிகமா பேசுவீங்க. ஏற்கனவே விருச்சிகராசிக்காரர்கள் கோபக்காரர்கள். கோபம் இப்போது சரக்குன்னு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆகவே கொஞ்சம் எதுக்கும் பொறுமை, நிதானம் தேவைப்படுகின்ற அமைப்புகள் இருக்குங்க. அது தேவைப்படும். அதே நேரத்தில் கௌரவத்தை நல்ல விதமாக அதிகப்படுத்தக்கூடிய, மதிப்பு கூடுதலாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்போது கண்டிப்பாக அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் உண்டு. உச்சகுரு வலிமையாக பார்க்கிறார். பெண்கள் விஷயத்தில் இதுவரைக்கும் நடக்காததெல்லாம் நடக்கும். இதுவரைக்கும் காதலன் காதலி உறவுகள் சிறப்பாக இல்லாதவர்கள், ஏற்கனவே காதல் நழுவி போனவர்கள் எல்லோருக்குமே புதிய காதல் வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மருத்துவம் பலிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த மாதத்திலிருந்தே விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன. அதிர்ஷ்டம் இல்லையே என்று நினைத்துக் கொண்டிருந்த விருச்சிகராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நீங்கள் மற்றவர்களை விட அதிர்ஷ்டசாலிகள் தான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது இருக்குதுங்க. பெரிய அளவில் முன்னேற்றங்களை இனிமேல் விருச்சிகராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். ராசியை உச்சகுரு பார்ப்பது என்பது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. தேவையற்ற செலவுகள் நிற்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்குது. தேவையில்லாம ஒரு கடையை பூட்டி போட்டே வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், தேவையில்லாம மாசம் இந்த செலவு, மருத்துவ செலவு ஆகிக்கிட்டே இருக்கு, தேவையில்லாம வீட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியாக வருகின்ற வருமானத்தில் கணிசமான பகுதியை வெட்டி செலவு, விரைய செலவாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு சில வருடங்களுக்கு யோக பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் ஆரம்பமாயிடுச்சு. அந்த காலம் மாதிரி பல கடந்த காலத்தில் ஏற்பட்டு கொண்டிருந்த பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இனிமேல் விருச்சிகராசிக்காரர்களுக்கு சில வருடங்களுக்காகவது வராது. யோக மாதமாக அமைந்திருக்கிறது 2026 ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. உங்களுடைய எதிரி கிரகமான சுக்கிரன் இப்போது 10ஆம் இடத்துல நீச்சத்தை அடைகிறார். மாதம் முழுவதும் நீச்சத்தை அடைந்திருக்கிறார். 8ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருந்து 2ஆம் இடத்தை, தன வீட்டை உங்களுடைய ராசிநாதன் குரு பார்க்கிறதுனால பணவரவுகளுக்கு எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் இருக்காது. தொழில் முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும். தொழிலில் போட்டி பொறாமைகள்லாம் விலகும். எதிரியாக நினைத்து உங்களை கவுத்தணும்னு நினைச்சவங்க, உங்க கூடயே வேலை செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எதிர்ப்பாக வேலை செஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த தடவை நீங்க தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய சிறப்பான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒரு தூரத்திலேயே நிறுத்தி வைக்கக்கூடிய அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உண்டு. அம்மாவால் இதுவரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டங்கள், சோதனைகள் விலகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்குது. நான் ஒரு தூரத்தில் இருக்கிறேன், அம்மா நான் இருக்கிற இடத்துக்கு வரமாட்டேன்றாங்க. அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ வயசாயிடுச்சு, ஆனால் அவங்க சொந்த ஊரை விட்டு கிளம்பவே மாட்டேன்றாங்க. அல்லது எனக்கும் அம்மாவுக்கும் எப்பவுமே ஆக மாட்டேங்குது, ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்புன்ற மாதிரியாக ஏதாவது ஒரு வகையில் அம்மா நான் சொல்றதுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்ற மாதிரியாக கடந்த ஒரு வருடமாக அம்மாவால் ஏதேனும் தொல்லைகள் அல்லது அம்மாவால் ஏதேனும் வருத்தங்களை அனுபவித்ததாக நினைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இப்போது 4ஆம் இடத்தை குரு சுக்கிரன் பார்க்க போவதனால பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. வாகன யோகம் கிடைக்கும். வீடு கட்டுறதுக்கு தைரியம் வரும். வீடு கட்ட கண்டிப்பாக ஆரம்பிப்பீங்க. இளைய பருவத்தினருக்கு வாகன
மாற்றம் உண்டு. ஏற்கனவே வச்சிருக்கிறத விட நல்ல வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு கார் வாங்கக்கூடிய அமைப்பு, பழைய வண்டியாக இருந்தாலும் ஒரு கார் வாங்கிடலான்ற தைரியம் வரக்கூடிய அமைப்பு, அதற்கேற்றாற் போல வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு மிகப்பெரிய நன்மைகள் இப்போது இந்த மாதத்திலிருந்தே வருது. மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு பாக்கியாதிபதி பாக்கியத்திற்கே வந்து விடுகிறார். இது ஒரு பெரிய நல்ல அமைப்பு. பாக்கியாதிபதி பாக்கியத்திற்கு வருகிறார்னா நீங்கள் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டதற்கு லாபங்கள் பயன்கள் கிடைக்க போகிறது என்று அர்த்தம். படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கிறது. வெளிநாட்டுக்கு போகணும், வெளிமாநிலத்திற்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய தன்மை. பருவ வயதில் இருப்பவர்களுக்கு அப்படியே வாழ்க்கை துணையை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. காதல் பண்ணித்தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு காதலராக யார் வருவார், காதலியாக யார் வருவார் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய தன்மைகள் எல்லாமே இந்த மாசத்துல பெரிய அளவில் அறிமுகம் ஆகக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. தந்தையோடு கொண்டிருந்த முரண்பாடுகள் விலகும். தந்தையின் சொத்துக்கள் அல்லது பூர்வீக சொத்துக்கள், தாத்தாவளி அமைப்புகள், பங்காளிகளிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள், கோவில் கொடை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே அப்படியே ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே நீங்கக்கூடிய அமைப்பில் சூரியன் ஆட்சியாகிறார் என்பதால் எதிலும் ஒரு நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் சந்தோஷங்கள் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்குதுங்க. 2026 ஆகஸ்ட் மாதம். மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள் இந்த மாதத்திலிருந்தே உண்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாகவே படிப்படியாக நன்மைகள் அதிகமாகிக்கிட்டே வருது. கடன் தொல்லைகளில் கவலைப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் 2ஆம் தேதியிலிருந்தே செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். 6ஆம் இடத்துல மாதம் முழுவதும் செவ்வாய் இருப்பது என்பது கடனை, நோயை, எதிர்ப்பை அப்படியே மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடையா போங்க, என்ன இருந்தாலும் என்னங்க, நான் சம்பாதிக்கிறேங்க, அடைச்சிருவேங்க, அல்லது நோயெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா டாக்டர் எதுவுமே இல்லை போயான்ட்டாரு, அல்லது நோய் வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும், நான் இன்னும் கொஞ்சம் காலத்திற்கு ஆரோக்கியமாகவே இருப்பேன் என்கின்ற மாதிரியாக நோயை, எதிரியை, எதிர்ப்பை அடக்கி ஆளக்கூடிய அமைப்புகள், கடனை கட்டுக்குள் வைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் முழுவதும் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டுங்க. ராசியை வெகு வலிமையாக குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ராசிநாதன் சனியை குரு சுக்கிரன் 2 பேருமே பார்க்குறாங்க. 12 ராசிகளில் பெரிய சிறப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்பு. ஆக ராசியும் ராசிநாதனும் சுபர்களுடைய பார்வையில் இருக்கின்றதுனால எதிலையும் ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பெரிய தன்னம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும். இதை செய்யலாம் அதை செய்யலான்ற மாதிரியாக எதை செய்தாலும் தொட்டது துலங்கும், இனிமேல் ஏற்கனவே இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகும் என்கின்ற ஒரு நல்ல நம்பிக்கை பிறக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வந்துருச்சுங்க. பெருசா இவ்வளவு நான் சொல்லியும் ஒரு 5% பேருக்கு அப்படி ஒன்றும் கஷ்டங்கள் தீரலையேன்னு இருக்கும். அவங்களுக்கு பிறந்த ஜாதக அமைப்பில் 6-8 தசாபுக்தி அந்தரங்கள் ஏதாவது நடந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த மாதத்திலிருந்து அப்படியே குறைவற்ற வருமானம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு நிரந்தரமான வருமானம், நிரந்தரமான தொழில் அமைப்பு. எந்தெந்த விஷயத்தில் இது வரைக்கும் மன வருத்தம் இருந்ததோ, பிள்ளை சரியில்லை, மனைவி சரியில்லை, கணவன் சரியில்லை, குடும்பம் சரியில்லை, தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, வியாபாரம் நல்லா இல்லை, விவசாயம் நல்லா இல்லை, நானே நல்லா இல்லை, இவ்வளவு தானங்க மனுஷனுடைய வாழ்க்கை. இந்த நல்லா இல்லை அப்படிங்கிறதுல இருந்து நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்க ஆரம்பிச்சிட்டேன், நல்லா வந்துடுவேன்ற ஒரு பாசிட்டிவுக்கு வரக்கூடிய அமைப்புகளில் இந்த ஆகஸ்ட் மாதம் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தூர இடங்களில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும். குறிப்பாக மேற்கு திசைக்கு போக முடியும். மேற்கிலிருந்து பணம் வரக்கூடிய சூழல்கள் நன்றாக உண்டு. எது உங்களை மனசாலையும் உடம்பாலையும் வருத்தி அழுத்திக்கின்றதோ அந்த வருத்தங்கள் அழுத்தங்கள் எல்லாம் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது வந்துருச்சு. மகரத்திற்கு நல்ல திருப்பு முனைகள் வந்துவிட்ட, எதையும் சாதிக்கக்கூடிய அளவில் மனமும் உடலும் தயாராகக்கூடிய சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குங்க 2026 ஆகஸ்ட் மாதம். கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் 8ல் மறைகிறார். சுக்கிரன் 8ல் மறைஞ்சாலே நமக்கு ஏதோ ஒன்று அப்படியாக்கும் இப்படியாக்கும்ன்ற மாதிரியாக ஒரு சோம்பல் கண்டிப்பாக வந்துடும். ஏற்கனவே 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அப்போ சுபர்கள் 2 பேரும் 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் இருக்கிறதுன்றது எந்த ஒரு முயற்சியும் ரொம்ப பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வேலையை நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது. சிறப்பாக அப்படி போய் தொட்ட உடனே அப்படி போய் பேசினோன்னா அவர் சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்லாம் இருக்காது. இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் பேச வேண்டிய இடத்துல 10 நிமிஷம் பேச வேண்டியிருக்கும். ஒரு தடவை போக வேண்டிய
வேண்டிய இடத்துல 10 தடவை போக வேண்டியிருக்கும். ஆனாலும் கும்பராசிக்காரர்கள் உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள். உழைப்பிற்கு அஞ்சாத உங்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய, அதே நேரத்தில் தொழில் வேலை அமைப்புகளில் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாத அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு மங்கள விஷயங்கள் இப்போது உண்டு. குறிப்பாக செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ண முடியலையே நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதற்கான வழிமுறைகள், பெண் குழந்தைகளே சம்மதம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, அல்லது திருமணத்திற்கு என்ன செய்வது ஏது செய்வது, இவ்வளவு பணம் இல்லையே அவ்வளவு பணம் இல்லையே, வீட்டை விற்கிறதா காட்டை விற்கிறதா நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு எதையும் விற்க வேண்டாம், சுப நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவில் வீட்டில் நடக்கும் என்கின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ஹவுசிங் லோன் கிடைக்கும், வாகன லோன் கிடைக்கும், ஒரு நல்ல செலவிற்கான கடன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு தொழில் ஆரம்பிக்கலான்ற எண்ணங்கள் வரும், தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஜென்மச்சனி முடிஞ்சு போச்சு, ஏழரை சனி இன்னும் ஒரு வருடத்தில் முடிய போகிறது. ஆக எல்லா நிலைமைகளையும் அடுத்தது என்ன, வாட் இஸ் த நெக்ஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு எதையும் ஒரு நல்ல விதமாக பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அமைகின்றன. 2ஆம் இடத்துல குரு சுக்கிர தொடர்புகள் ஏற்படுறதுனால எதிர்பாராத பணவரவு கண்டிப்பாக உண்டு. இந்த இடத்துல பணம் கிடைக்கும் நினைச்சு அந்த இடத்துல கிடைக்காத நினைக்காத ஒரு இடத்துல இருந்து பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்காது. ராசிநாதன் 2 சுவர்களாலும் பார்க்கப்படுகிறதுனால எதையும் தைரியமாகவே செயல்படுத்தக்கூடிய அமைப்பு. கடந்த காலம் மாதிரியாக அந்த கஷ்டம் வந்துடும் இந்த கஷ்டம் வந்துடும் கஷ்டங்கள் எதுவும் வராது. சிலருக்கு திருமண நிச்சயார்த்தம் நடக்கும், சிலருக்கு இந்த வருஷமே கல்யாணம் அமைந்த அமைப்புகள் உண்டு. மனைவியோடு கோபித்தல், கணவனோடு கோபித்தல்னு குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருந்தவர்களுக்கு கூட சமாதான தீர்வுகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இப்போது இருக்கிறது. பாக்கியங்கள் கிடைக்கும், வருமானம் கண்டிப்பாக வரும், இதில் மாற்றமே இல்லை. தொழிலுக்கு ஏற்றாற் போல, வியாபாரத்திற்கு ஏற்றாற் போல ஒரு எளிய தொழில் அமைப்புகளை வைத்திருப்பவர்கள், காலையில் ஆரம்பித்து சாயந்தரத்துக்குள்ள நான் சம்பாரிச்சே ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இரட்டிப்பு வருமானம் வரக்கூடிய, லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. 2026 ஆகஸ்ட் மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மீனம். மீனராசிக்காரர்களுக்கு குரு சுக்கிரன் 2 பேருமே இப்போது ராசியை பார்க்குறாங்க. ஜென்மச்சனையுடைய ஆட்டம் கொண்டாட்டம் அப்படியே கொஞ்சம் அடங்கி இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 30 வயதுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களும் நல்லா இல்லைன்றதை நிறைய இடங்களில் பேசுகிறேன். அப்படி இருந்தால் கூட ஒரு 5% பேர் எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவர்கள் அல்லது சந்திரனை ஒளித்தன்மையோடு இருக்க பிறந்தவர்களுக்கு மட்டும் இப்போது கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இல்லை. என்னதான் ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட ஜென்மச்சனியில் உயிர் உறவுகளில் சில பாதிப்புகளை கொடுத்துவிட்டு பொருளாதார முன்னேற்றங்களை 30 வயதுகளில் இருக்கக்கூடிய ஒரு 5-10% பேருக்கு கண்டிப்பாக இப்போது ஏழரை சனி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களை தவிர்த்து மற்ற ஒரு 80% பேர் கொஞ்சம் பாதிப்புகளில் இருப்பீங்க. சோம்பல்கள் அதிகமாக இருக்கும், வேலையில் நிரந்தரம் இருக்காது, வேலையே கிடைக்காது, வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்காது, அல்லது வேலையில் ஒரு மேலதிகாரி யாராவது ஒருவர் முட்டாள்கிட்ட வேலை செய்ய வேண்டியிருக்கும். நமக்கு எல்லாம் தெரியும், மேனேஜருக்கு எதுவும் தெரியாது, அல்லது மேனேஜர் நம்ம மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு இவனை எப்படா வெளியே தூக்குறதுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. வேலைக்கு போகிறது ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்காது. வீட்டுக்கு திரும்பி வந்தால் அம்மாவோ அப்பாவோ புருஷனோ பொண்டாட்டியோ அதை விட டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் தான் இப்போது 30 வயதுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் இது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தைரியம், திறமையை 2 சுபர்கள் வலுத்து பார்த்து ராசியோடு தொடர்பு கொள்வதால் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு தைரியம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. 30 வயதுகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு அப்படிலாம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. இதை ஒவ்வொரு ராசி பலனையும் இது எல்லாத்தையும் அப்படியே சொல்லத்தான் செய்கிறேன். 30 வயதுகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்திலிருந்தே நல்லாவே இருக்கும். பெண்களினால் இதுவரைக்கும் தொல்லைகளை அனுபவித்தவர்கள், ஆண்களினால் இதுவரைக்கும் தொல்லைகளை அனுபவித்த பெண்கள், இந்த எதிர்பாலினத்தவரால் சங்கடங்கள் வந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் நல்ல தீர்வு கண்டிப்பாக உண்டு. ஏதாவது ஒரு வகையில் ஒரு லவ் பிரேக்கப் ஆகிப்போச்சு, அது இப்படி ஆகிப்போச்சு, அல்லது அம்மா சித்தி தங்கச்சி இந்த மாதிரியான விஷயங்கள்ல மன அழுத்தம் இருக்கிறது, ஏதோ ஒன்று நான் தவறாக செஞ்சுட்டேன் அதுவே என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம், பணி அழுத்தம் போன்றவைகள் அப்படியே குறையக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. கண்ணு கட்டிய தூரத்தில் சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மீனராசிக்காரர்களுக்கு எதிரே ஒளி தெரியக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். தூர இடங்கள்ல இருந்து அம்மா அப்பாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள், அல்லது தூர இடங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன செய்தோம்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல செய்திகள்
நன்மைகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்ப பொருள் வரவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. எதையும் சமாளிக்கக்கூடிய தாங்கு திறன் அதிகமாக இருக்கக்கூடிய, கஷ்டங்கள் வந்தாலும் கூட நாளைக்கு நல்லா இருப்பேன் அப்படின்றத நீங்களே நம்பக்கூடிய ஓரளவிற்கு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இந்த 2026 ஆகஸ்ட் மாதம்